வணக்கம். தென்காசி மாவட்டத்தினுடைய இறுதிச் சுற்று நிலவரம் தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். தென்காசி மாவட்டத்துல ஒட்டுமொத்தமாக 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 5 சட்டமன்ற தொகுதிகள்ல இப்ப இறுதிச் சுற்றுல யார் யார் முந்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பட்டியல நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறது சங்கரன்கோவில். சங்கரன்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தனி தொகுதி அது. பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். இந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் சங்கை கணேசன் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் திலீபன் ஜெய்சங்கர் இருக்கார். நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் கவிதா, தமிழக கட்சி கழகத்தினுடைய சார்பில் ராமராஜன். இதுல யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுக வேட்பாளர் திலீபன் ஜெய்சங்கர் இந்த தொகுதியில முந்துகிறார். சங்கரன்கோவில் தொகுதியில இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ராஜா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ராஜா அங்கிருந்து வாசுதேவன் நல்லூருக்கு தொகுதி மாறி நிற்கிறார். சங்கரன்கோவில் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக இடையிலேயே பெரிய அளவுல இணக்கம் ஜெல்லாகல இந்த தொகுதிக்குள்ள. சோ அந்த அடிப்படையில இந்த தொகுதியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திலீபன் ஜெய்சங்கர் முன்னிலை வைக்கிறார். இந்த தொகுதிக்குள்ள கணிசமான அளவுக்கு அமமுகவுக்கும் செல்வாக்கு இருக்கிறதுனால அமமுகவும் அதிமுக அலைன்ஸ்ல கூட சேர்ந்திருக்கிறதுனால திலீபன் ஜெய்சங்கர் அதிமுகவுடைய வேட்பாளர் இந்த தொகுதியில் முந்துகிறார். இது சங்கரன்கோவிலுடைய நிலைமை. அடுத்தது வாசுதேவநல்லூர்ல திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய, அதாவது சங்கரன்கோவில் தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் தொகுதிக்கு புதியவர். இந்த தொகுதி அவருக்கு புதிய தொகுதி மாறி வந்திருக்கிறார். அதனால கொஞ்சம் அதிருப்திகளும் இருக்கு. அதே நேரத்துல ராஜா நன்கு அறிமுகமான நபராகவும் இருக்கார். தொகுதி மக்கள் முழுமைக்கும் ராஜாவை தெரியும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய பலம். வாசுதேவநல்லூரும் தனி தொகுதியும் கூட. சோ அந்த தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிடக்கூடியவர் ஆனந்தன் ஐயாசாமி. இதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் இசை மதிவாணன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் அமுதவாணி, இதுபோக புதிய தமிழகம் கட்சி, சசிகலா கட்சின்னு ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. இவ்வளவு பேர் நின்றாலும் கூட இந்த தொகுதியில களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா ராஜா வெர்சஸ் ஆனந்தன் ஐயாசாமி அப்படிங்கிற இருமுனை போட்டி ரொம்ப கூர்மையாக இருக்கு. ஆனந்தன் ஐயாசாமி இளையவர். அதெல்லாம் மட்டும் இல்லாம ஆனந்தன் ஐயாசாமி ஜோவோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். பாஜக அந்த பகுதியினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர். ஆனந்தன் ஐயாசாமி இந்த தொகுதியில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஏற்கனவே அவர் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்காரு. கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, சமூக பணிகள் செய்திருக்கிறாரு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சோ அதனுடைய அடிப்படையில ராஜா வச்ச ஆனந்தன் ஐயாசாமி வருகிற பொழுது ஆனந்தன் ஐயாசாமியோடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்பது ஒரு நிலையில பலம் சேர்க்குது. அதை விட மிக முக்கியமா அதிமுக அலைன்ஸ், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக, பாஜக, இந்த எல்லா கட்சிகளும் இந்த அமைப்புகளுக்குள்ள, இந்த ஏரியாக்குள்ள ரொம்ப வலுவாகவே இருக்கிறாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் கட்சியும் இவர்களோடு கூட்டணியில் இருக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில வாசுதேவநல்லூர் தொகுதியில ஆனந்தன் ஐயாசாமி முன்னிலை வைக்கிறார், முந்துகிறார் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமாக இருக்கு. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது. கடையநல்லூரை பொறுத்தவரை மதிமுக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதிமுக சார்பில் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இங்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய பையன் குட்டியப்பா என்கிற கிருஷ்ணமுரளி போட்டியிட ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். குட்டியப்பா என்கிற கிருஷ்ணமுரளிக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில் நன்கு செல்வாக்கு இருக்கிறது, நன்கு அறிமுகம் இருக்கு. ஏற்கனவே கடந்த தேர்தலில் இதே தொகுதியில 35,000 வாக்குகளை அமமுக எடுத்தது. ஆன பின்பும் கூட இங்க குட்டியப்பா முரளி ஜெயித்திருந்தார். சோ அதுதான் மீண்டும் இங்க கள சென்டிமெண்டாக இருக்கு. வழக்கமா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் கணிசமான அளவுக்கு வரணும். அந்த அடிப்படையில் அதை நம்பிதான் ராஜேந்திரன் களத்தில் இருக்கிறார். ராஜேந்திரன் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர், குட்டியப்பா முரளியும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய சிறுபான்மையினர் ஓட்டுகளை கணிசமான அளவுக்கு தாவேகா கெடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் அப்துல் ஜலீல் போட்டியிடுகிறார். அவரும் இஸ்லாமியர். அதே போன்று நாம் தமிழர் கட்சியும் இங்கு அபுபக்கர் சித்திக் என்பவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. அவரும் இஸ்லாமியர். சோ அங்க சிறுபான்மையினர் ஓட்டுகள் சிதறுது. வழக்கமா திமுக கூட்டணி பக்கம் கிடைக்க வேண்டிய சிறுபான்மையினர் ஓட்டுகள் கிடைக்கல. ஒன்று. இன்னொன்று, மதிமுக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறது பிளஸ்ஸாக இருந்தாலும் கூட மதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். சோ அந்த அடிப்படையிலும் இதை அடுக்க வேண்டி இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட கடந்த தேர்தலில் 35,000 வாக்குகளை அமமுக பிரித்த போதும் கூட கிருஷ்ணமுரளி என்கிற குட்டியப்பா இங்கு வெற்றி பெற்றிருந்தார். சோ இந்த முறையும் அதிமுகவை இந்த தொகுதியில் இரட்டை இலையே துளிர்ப்பதற்கான வாய்ப்பு கடையநல்லூரில் பிரகாசமாக இருக்கிறது. தென்காசி சட்டமன்ற தொகுதி. தென்காசி தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர் கலை கதிரவன், அன்பகம் கலையினுடைய மகன். திமுகவினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அன்பகம் கலை அவர்கள். அவருடைய சொந்த பையன் தான் இந்த தொகுதியில போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் செல்வ மோகன்தாஸ், அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் புஷ்பலதா, தாவேகா சார்பில் ராஜ் பிரகாஷ். இதுல செல்வ மோகன்தாஸ் அதிமுகவுடைய வேட்பாளர். ஏற்கனவே கடந்த தேர்தல்கள்ல 200 ஓட்டுக்கும் குறைவாகத்தான் தோல்வி அடைந்தார் காங்கிரஸ் வேட்பாளர் பழனி நடாரிடம். சோ இந்த முறை திமுகவை நேரடியாக போட்டியிடுவது திமுகவுக்கு ஒரு பலம். காங்கிரஸை விட திமுக நேரடியாக களம் காண்பது என்பது திமுகவுக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸாக அமையுது. அதே நேரத்துல செல்வ மோகன்தாஸ் கடந்த முறை வெறும் 700 ஓட்டுல தோக்குறாரு. ஆனா அமமுக எடுத்த ஓட்டுகள் மட்டும் 10,000க்கும் அதிகம். கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுகள் அமமுக பெற்ற போது இவர் வெறும் 700 ஓட்டுல தான் தோல்வி அடைகிறார். அதே நேரத்துல இந்த முறையும் களத்துல புதிய தமிழகம் கட்சி தனியாக நிற்கிறது. அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்களும் ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க. இருந்தாலும் சசிகலாவினுடைய வேட்பாளர்
பழைய டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை அந்த அளவுக்கு ஈடுபடுத்த முடியாது அப்படிங்கிறதா கள யதார்த்தமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக பக்கம் விழ வேண்டிய சில வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளும் கூறு கூடுகின்றன. சோ அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தென்காசி சட்டமன்ற தொகுதியில செல்வ மோகன்தாஸ் அதிமுகவுடைய வேட்பாளர் முந்துகிறார் என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கு. சரி, அடுத்ததா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. அதிமுகவிலிருந்து திமுக பக்கம் இருந்த மனோஜ் பாண்டியன் இந்த தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடுகிறார். ஓபிஎஸ்சி நிழலாக இருந்தவர். கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய மிக முக்கியமான நபராக வலம் வந்தவர். அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். அதிமுக சார்பில் KRP பிரபாகரன் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் பால்ராஜ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் விபின் சக்கரவர்த்தி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். சரி, இங்க களம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியில ராக்கெட் ராஜா தனித்து களம் காண்கிறார். கடந்த முறை உங்களுக்கு இங்க அதிமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமே ஹரிநாரார் இந்த தொகுதியில தனித்து களம் காண்டார். அது பூங்கோதை ஆலடி அருணா அவர்களை கீழே இறக்கியது. அந்த இடத்துலதான் அதிமுகவுடைய வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் ஜெயித்தார். சோ இந்த முறை இங்கு ராக்கெட் ராஜாவே நேரடியாக போட்டியிடுகிறார். இது போக அதிமுக பக்கம் விழ வேண்டிய வாக்குகளை, பெரும்பான்மையான வாக்குகளை மடைமாற்றுகின்ற வகையில சசிகலா அவர்களும் வேட்பாளரை போட்டிருக்காங்க. சோ இந்த தொகுதி இழுபறி அப்படிங்கக்கூடிய நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. சின்ன ஏஜ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் பாண்டியனும் அதே போன்று பிரபாகரனும் சரிக்கு சமமாக நெக்கா மோதிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா தென் மாவட்டங்கள்ல பார்த்தா பல தொகுதிகளில் திமுக கோல வச்சிருக்காங்க கூட, பல மாவட்டங்களில் கோல வச்சிருக்காங்க கூட. தென்காசி மாவட்டங்களை பொறுத்தவரை 5 தொகுதிகள்ல 4 தொகுதிகள்ல அதிமுகவும், ஒரு சட்டமன்ற தொகுதி இழுபறி அப்படிங்கிற நிலையிலும் தென்காசி மாவட்டத்தினுடைய நிலவரம் இருக்கு அப்படிங்கிறதா களத்தில் நமக்கு கிடைத்த தரவுகளாக இருந்தது.